ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் 12வது நாளுக்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 111. The ratio of two numbers is 3:4 and their LCM is 120. The sum of numbers is. அதாவது ரெண்டு எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. கடைசியாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. விகிதம் கொடுத்துட்டு இப்போ கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்கன்னா 3:4. கூட்டுத்தொகைன்றதால 3 4 கூட்டினா 7. அப்போ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும்னா 7ஆம் வாய்ப்பாட்டில். ஆனால் கவனிச்சு பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே எந்த வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில். சப்போஸ் ஏதாவது ஒன்று தான் 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இங்கே 4மே 7ஆம் வாய்ப்பாட்டில் வருது. அப்போ அந்த ஐடியா வச்சு செய்ய முடியாது. சரி, அடுத்தது இங்கே வரும் எல்சிஎம். மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120. 120 பை இந்த ரெண்டு நம்பர் கொடுத்து, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படி ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு நம்பருடைய எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரால் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிவைட் பண்ணிடணும். இது எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டாலும் சரி, இல்லை நம்பர்ஸை கேட்டாலும் சரி, இதுதான் ஐடியா. அந்த நம்பருடைய மல்டிப்ளையால் டிவைட் பண்ணிடும். அப்போது பாருங்கள், முன்னாங்க 12, ஒரு 12 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 10. ஏற்கனவே கூட்டல் நம்ம என்ன வச்சுருந்தோம் 7. இங்கே என்ன கிடைச்சிருக்கு வகுக்கிறப்ப 10. அந்த 7ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா அப்போ 70 அப்படிங்கிறது தான் அந்த இரு எண்களுடைய கூட்டுத்தொகை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது சப்போஸ் HCF கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரேஷியோவை கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன தான் வந்திருக்கும்னா இதே 10 தான் வந்திருக்கும். அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 10 கொண்டு வந்து ஆக்சுவலாக பெருக்கும். இதை நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். 30 4 40. அப்போ 30 + 40 தான் இந்த 70 அப்படிங்கிறது. அதுதான் நம்ம முதல்ல என்ன பண்ணி வச்சுட்டோம்னா அந்த 3 4 கூட்டி பார்த்துட்டோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே, இதே மாடலில் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன் பாருங்க. சேம் இங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி the ratio of two numbers is 4:5. 4:5. The ratio of two numbers is 4:5 and their LCM is 400. இப்படி எடுத்துக்கலாம். The ratio of two numbers is 4:5 and their LCM is 400. Then sum of the numbers. அந்த இரு எண்களின் கூடுதல் என்ன? மேலே என்ன கேட்டோமோ அதே கொஸ்டின் தான். இங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான். இரு எண்களின் ரேஷியோ 4:5, LCM 400 400. the sum of the numbers is. அந்த இரு எண்களின் கூடுதல் என்ன? இதே மாடலில் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் இங்கே வருவோம். 112. ஒரு நீர் தொட்டியை குழாய் A வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் B ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்துவிட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என கூறுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, A வந்து தொட்டியை நிரப்புது, B வந்து தொட்டியை காலி செய்யுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாருங்க. தொட்டியை நிரப்புறது 4 மணி நேரம், காலி செய்யறது 6 மணி நேரம். தொட்டியை நிரப்புது அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ் பண்ணணும். ஒன்று தொட்டியை காலி செய்யுதுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 6லேருந்து 4 மைனஸ் பண்ணுறேன். 6லேருந்து 4 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 2. பெருக்கிறது ரெண்டுத்துக்குமே காமன். 6 4 24. இங்கே மட்டும் தொட்டியை ரெண்டுமே நிரப்புச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். ஒன்று காலி பண்ணுது அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 6 - 4 2. ஒன்றும் இல்லை, 24/2 வகுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போ 1 2 12 2 24. அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி 12 மணி நேரம் ஆகும். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுவே ரெண்டுமே தொட்டியை நிரப்பி இருந்ததுன்னா இந்த 6 - 4க்கு பதில் 6 + 4ன்னு பண்ணியிருக்கணும். மற்ற ட்ரிக் எல்லாம் அதே தான். சரிங்களா? அதுதான் கேள்வி. இங்கே வேணா இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாமா? இதே மாடல்லையே இதே மாதிரி ஒரு தொட்டியை ஒரு குழாய் 10 மணி நேரத்தில் நிரப்புகிறது, மற்றொரு குழாய் 12 மணி நேரத்தில் காலி செய்கிறது. இப்படி வச்சுப்போம். 10 மணி நேரத்தில் நிரப்புது, 12 மணி நேரத்தில் காலி செய்யுது அப்படின்னா தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதே மாடல் தான். ஜஸ்ட் இது 2 நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. இந்த வீடியோவில் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இது 2வது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் 113. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். சீர்படுத்த 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார். அவருடைய லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க. 1250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு, மேற்கொண்டு 250 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தே அவர் வாங்கின கணக்கு தான். சரியா? இப்போ அவருடைய வாங்கின கணக்கு என்ன ஆயிடுதுன்னா 1500 ரூபான்னு கணக்கு ஆயிடுது. அவர் செலவு செஞ்சது சேர்த்து தான். அப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு? 1400 ரூபாய்க்கு. அப்போ லாபமா நஷ்டமா? நஷ்டம் தான். அப்போ லாபன்ற ஆன்சர் வராது. இது கிடையாது. மீதி இருக்கிற 3த்துல ஏதோ ஒன்று. எவ்வளோ நஷ்டமாயிருக்கு? 100 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. 1500க்கு வாங்கி 1400 போது 100 ரூபாய் எவ்வளோ நஷ்டமாயிருக்கோ அதுதான் மேலே போடணும். சதவீதம் கேட்குறாங்க அப்படின்னா × 100. ஓகேவா? 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 5ஆம் வாய்ப்பாடு 3 5 15 2 5 10. அப்போ 20/100 சாரி 20/3. 20 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா
6 3 18, மீதி 1, மீதி கரெக்டா, மீதி 2, மறுபடியும் அப்போ 6.6 3 18, 6 3 18ன்னு போயிட்டே இருக்கும். 6.666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம்? 6.67% நஷ்டம். நஷ்டம்ன்றது முதல்ல சொல்லிட்டோம் கரெக்டா. அப்போ 6.67% நஷ்டம்ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? இதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துடலாமா? இது உங்களுக்கான 3வது கேள்வி. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1500க்கு வாங்கினார். அதை சீர்படுத்த ரூபாய் 500 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1800க்கு விற்றார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இது ஒரு கேள்வி. ட்ரை பண்ணலாமா? இது 4வதா. இதே மாதிரி 1500க்கு ஒரு மிதிவண்டியை வாங்கினார். ரூபாய் 500 செலவு சீர் செய்தார். 2250க்கு விற்றார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? ஸோ 2 கேள்வி கொடுத்துருக்கேன் இதே மாடலில். நஷ்டத்தை வச்சு ஒரு கொஸ்டின், லாபத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும்ன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே இப்போ இதே கொஸ்டின் அவங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. இதே 1250 250. ஆனால் இந்த மாடலை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் இப்படி ஒரு 2-3 கொஸ்டின் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஞாபகம் வர்றது ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 114. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 26 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் கொஸ்டின் பார்த்துருக்கோம். 7 பேர் 52 நாளில் செய்கிறாங்கன்னா 26 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்ட்டு. ஒரு 26 26, 26 52. அப்போ 7 2 பெருக்கிறேன். 7 2 14. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 14 days, 14 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களா? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தரலாமா? இது உங்களுக்கான 5வது கேள்வி. 12 ஆட்கள் ஒரு வேலையை 26 நாட்களில் முடிப்பார்கள். 12 ஆட்கள் ஒரு வேலையை 26 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 52 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்படி எடுத்துக்கலாமா? 12 பேர் ஒரு வேலையை 26 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 52 ஆட்கள் எவ்வளவு நாட்களில் முடிப்பார்கள்? இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே மாடல் தான். சரிங்களா? 115. ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு டேஷ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நம்ம புக்கில் இந்த மாடல்லையும் கொஸ்டின் இருக்குது. இதே மாதிரி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2-3 விதங்களில் போடலாம். அவங்களுக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்கிறேன் பாருங்க. என்ன அப்படின்னா 50% குறைக்கிறாங்க, அதே மாதிரி 50% அதிகரிக்கிறாங்க. நாம் என்ன யோசிப்போம் அப்படின்னா முதல்ல 50% குறைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 50% அதிகரிச்சிருக்காங்க. அப்போ ஒரே அளவு தானே இதில் என்ன இருக்குது? ஸோ லாபம் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு டிக் பண்ணுவோம். கிடையவே கிடையாது. ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறைஞ்சது அப்படின்னா லாபம் இல்லை நஷ்டம் இல்லைன்னு வரவே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆன்சர் என்னன்னு மட்டும்தான் வரும் அப்படின்னா நஷ்டம்னு மட்டும்தான் வரும். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறைஞ்சது, இல்லை ஒரே அளவுக்கு குறைஞ்சி ஒரே அளவுக்கு அதிகரிச்சது அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக நஷ்டம்னு மட்டும்தான் வரும். இங்கே 3மே அவங்க நஷ்டம்னு கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று லாபம்னு கொடுத்துருந்தா அது ஆன்சர் கிடையாதுன்னு ஒமிட் பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? ஓகே. கண்டிப்பாக என்ன வராது? லாபம் இல்லை நஷ்டம் இல்லைன்னு வராது. சரி, அப்போ ஆன்சர் என்ன சார் வரும்னா என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 50%. அந்த 50யை ஸ்கொயர் பண்ணுங்க. 50 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 5 25 2500. வர ஆன்சரை 100ஆல் வகுத்துருங்க. இவ்வளோ தான் ஆன்சர். புரிஞ்சு தான் பாருங்க. ஆன்சர் நஷ்டம்னு மட்டும்தான் வரும். என்ன நம்பர் சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணினா அந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன நிற்கும்? 25. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டமாகும் அப்படின்னா 25% நஷ்டமாகும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? இவ்வளோதான் விஷயமே. சரி, இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். A man's wages were decreased by 40% and reduced wages were increased by 40%. He has dash. ஒருவரின் கூலி 40% குறைக்கப்படுகிறது, பின்னர் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 6வது கேள்வி. ட்ரை பண்ணலாம் இல்லையா? இன்னும் இந்த மாடலில் இன்னொரு கொஸ்டின் தரேன். 7வது ஒரு கேள்வி. ஒருவரின் ஊதியம் 25% குறைக்கப்படுகிறது, பின்னர் 25% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு டேஷ். நஷ்டமா லாபமா? கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும்? நஷ்டம் தான் வரும். எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 2 கேள்வி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்ததான் 116. வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ்? 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு எக்ஸ் என கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/x கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும். இதை கூட்டினா ஆன்சர் என்ன கிடைக்கணும்னா எக்ஸ் கிடைக்கணும். அப்போ இந்த ஏதோ ஒரு நம்பர் எதுன்னு தெரியாது. நான் எக்ஸை வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ் 1/x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாயிடும்? -1/x. அப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எக்ஸையும் பெருக்கினேன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1. அப்போ அந்த கூட்ட வேண்டிய நம்பர் என்னது அப்படின்னா x² - 1/x எங்கே இருக்குது? இதோ
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா? ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு நம்பர் மாதிரி தான். ஒரு நம்பர் கூட 7 கூட்டினா 15 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ப்ளஸ் 7 அந்த பக்கம் போயிட்டா -7 ஆகும் இல்லையா? அதே மாதிரி 1 பை எக்ஸ் கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எக்ஸ் கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாடலில் செஞ்சுருக்கோம். நமக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே 1 பை எக்ஸ் எக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 117. 2 எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா ஆகியவை முறையே 13, 1989 என்று உள்ளது. அதில் ஒரு எண்ணின் மதிப்பு 117 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு. நம்ம ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்எஃப்ல மொத்த டைப்பையும் சொல்லியிருந்தோம். அதில் சொல்லும்போது 2வது டைப்பாக இதை சொல்லியிருப்போம். ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருந்தோம், எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை கீழே போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னொரு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கரெக்டாக? அப்போ பாருங்க, 13 13, 9 13 117, 9 9, 9 18, மீதி 1, 9 18, 9 9. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 221. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதா? எல்சிஎம் ஹெச் இது டவுட்டாக இருக்குது, இல்லை இது என்ன மாடல் சார் அப்படின்னா, நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு குரூப்லேயும் சென்ட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா டைப்பையுமே சொல்லியிருக்கோம். அதில் செகண்ட் டைப்பாக இதை நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? இப்போ இதே மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்க. ஏற்கனவே 7 கொஸ்டின் தந்திருந்தோம். கரெக்டாக? 8வது கேள்வி. 2 எண்களின் HCF மற்றும் LCM ஆகியவை முறையே 9 மற்றும் 207. அவற்றில் ஒரு எண் 81 எனில் மற்றொரு எண் காண்க. 2 எண்களின் HCF மற்றும் LCM 9, 207. ஒரு எண் 81 எனில் மற்றொரு எண் என்ன? இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 118. In an equilateral triangle whose side is 3√3 cm, the length of its altitude is. ஒரு சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவு கொடுத்துட்டோம் 3√3 சென்டிமீட்டர். அதன் குத்துயரத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். சமபக்க முக்கோணத்தோட குத்துயரம்னா ஹைட்டுன்னு சொல்லுவோம். கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா √3/2 இன்ட்டு ஏ. இதான் ஃபார்முலா என்ன? √3/2 இன்ட்டு ஏ. அப்போ √3/2 இன்ட்டு ஏங்கிறது தான் அதோட பக்க அளவு. பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3√3. அப்போ பெருக்கிறோம் 3, இந்த 3 இதை போட்டேன். √3 பெருக்கணும்னா 3. ஒரு நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குன்னா பெருக்கும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். அந்த நம்பர் அப்படியே வந்துடும். பை 2. அப்போ 3 9/2. 9 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 4.5. 4.5. ஸோ ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். புரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். H = √3/2 இன்ட்டு ஏ. ஓகேங்களா? இதே மாடலில் ஒரு கொஸ்டின் தரலாமா? ஏற்கனவே 8 கொடுத்துருந்தோம் இல்லையா? 9வது கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு 4√3 சென்டிமீட்டர் எனில் அதன் குத்துயரம் காண்க. அதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது. இதே மாதிரி சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வேற கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல குத்துயரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 119. ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டுள்ளன. அவற்றின் உயரமும் சமம் எனில் அவற்றின் வலைபரப்பின் விகிதம் என்ன? என்னென்ன ஷேப் சொல்லியிருக்காங்க? நம்ம ஏற்கனவே அந்த 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன்லாம் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். திரும்பவும் கூட ஒரு வாட்டி வீடியோ அனுப்பி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிடும். அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டிருக்கு. வலைபரப்போட விகிதம் கேட்குறாங்க. அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr². கூம்போட வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr/l. ஒரே அடிப்பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தோட ஆரமும் சமம்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். இந்த பை கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2r/lன்னு இருக்கும். அவங்க எல்லை பற்றி சொல்லலை. என்ன மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா உயரம் சமம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தோட உயரமும் சமம். நம்ம ஏற்கனவே கூம்போட சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாய் உயரம் தான் எல்லுன்னு சொல்லுவோம். ஸ்லாண்ட் டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? L² = r² + h². கரெக்டாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு எல்லு கேட்குறப்ப அப்போது r², உயரம் ரெண்டும் சமம், ஒரே அடிப்பரப்பு அப்படின்னும் போது அப்போ இதுக்கு ஆரமும் உயரமும் சமம் தான் அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ரெண்டுமே ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ r². அப்போ 2r² ஆகிடும். எது? L². நமக்கு எல் தான் வேணும். அப்போ ரூட் எடுத்தோம்னா r² r ஆகிடும். ரெண்டுக்கு ரூட் எடுக்க முடியாது. √2r வந்துடும். அப்போது 2r = எல்லோட வேல்யூ என்ன கிடைக்குது? √2r. அப்போ r கேன்சல் ஆகிடும். 2ஐ எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா √2 × √2. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2 √2 சேர்ந்தது ஒரு 2. அப்போ ஒரு 2 2 √2ன்னு பிரிக்கலாம். அப்போ √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் √2 இருக்கும், இந்த பக்கம் 1 இருக்கும். ஸோ ஆன்சர் √2:1. இது உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த L² கண்டுபிடிக்கிறது. நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுதான் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, திரும்ப கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். L²க்கு ஃபார்முலா என்ன? நம்ம நல்லா தெரியும். r² + h²ன்றது L²க்கான ஃபார்முலா. r² அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஹெச்சுக்கு ஏன் சார் ஆர் போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு அரைக்கோளம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக?
அவங்க சொல்லியிருக்கிற இந்த அரைக்கோளத்தினுடைய பாருங்க, இது ஒரு அரைக்கோளம் எப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அரைக்கோளத்தில் இது ஆரம், இது உயரம். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் வட்டத்துக்கு சொல்கிற மாதிரி தான், எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இது சேமாக தான் இருக்கும். அப்போ இது ஆர்னா இதுவும் ஆர் தான். அப்போ இதோட ஹைட் என்னது தான், அரைக்கோளத்துக்கு ஆர் தான். ரெண்டுத்தோட ஹைட்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட் ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆர்னு வச்சுருக்கோம். அதனால தான் ஹெச்சை நம்ம என்னென்னு எழுதுறோம்னா ஆர்னு எழுதுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு முடியுதுங்களா? சரிங்களா? இது கேள்வி எண் 119. அடுத்ததான் இன்னைக்கான கடைசி கேள்வி. if 5x by 125 equal to 1 then x is equal to, அதாவது 5 power x by 125 கொடுத்துருக்காங்க. இந்த பையில் இருக்கிற 125 நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1ன்னு இருக்குது, 1 கூட பேருக்குன்னா அதே 125 தான் வரப்போகுது. அப்போ 5 power x equal to 125 எப்படி எழுதலாம், 5 கியூப்னு எழுதலாம். அடுத்து 5 × 5 × 5. ஸோ பேஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பவர் எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3. முடிஞ்சு பாருங்கள், சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? இதே மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன். 5 power x by 625 equal to 1. Then x equal to, ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். 5 பவர் 3 போட்டால் 125 வந்துச்சு. 5 பவரில் என்ன போட்டால் 625 வரும்னு பாருங்கள். 5 எத்தனை வாட்டி, ஒன்றும் இல்லை, 5 எத்தனை முறை பேருக்குன்னா 625 வரும்னு பாருங்கள். அது தெரிஞ்சுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இதோட நான் உங்களுக்கு 10 கொஷின் நடத்திருக்கேன். இதோட நமக்கு 120 கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு பாருங்கள். டீச்சர்ஸ் எல்லாருமே திரும்ப இந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லும் போதுமே சொல்லியிருந்தீங்க, சார் எல்லா கொஷினுமே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. சந்தோஷம். ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டாபிக் வைஸாக உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 6th ஜாமெண்ட்ரியிலேருந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமும் தொடர்ச்சியாக பாருங்கள். அந்த மாதிரி ஃபார்முலாஸையும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக அப்படின்றது. இதெல்லாமும் கண்டினியூவாக நோட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேத்ஸில் நம்மளால் கண்டிப்பாக அவங்க கேட்குற 30 கொஷின்ஸில் 30மே எடுக்க முடியும். 20, 25 கிடையாது. 30 out of 30 நம்மளால் நிச்சயம் எடுக்க முடியும். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு 10 கொஷினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.